அதே இதெல்லாம் புது சாசனம். அமுதா இந்த மந்த குடிய நீங்களே குடிங்க. நான் குடிச்சா உனக்கு நோய் எப்படி குணமாகும்? ஏன் ஆகாது? நம்ம 2 பேரும் ஒண்ணுதானே. இதை நான் குடிக்கணும்னா நான் ஒண்ணு கேட்பேன், அதை நீங்க கொடுக்கணும். கொடுக்கிறேன். நிஜமா? நிச்சயமா கொடுக்கிறேன். நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். ஐயோ கண்டிப்பா கொடுக்கிறேன். அப்ப கொடுங்க. என்னது? அதான். ஐயோ நாய்க்குட்டியா கூப்பிடுறது. அது இல்ல, நிச்சயதார்த்தம் நடந்தோடனே கொடுத்தீங்களே, இங்கே 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 இங்கெல்லாம். ஐயோ அது நான் கொடுக்கூடாதுமா. ஏன் கொடுக்க கூடாது? நீங்க தான் கொடுக்கணும். கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுக்கூடாதுமா. கொடுங்க. கொடுக்க போறீங்களா இல்லையா? அடி வாங்குறது நான் அழகுதியா? என்ன நடந்தது? என்னப்பா நடந்தது? மருந்தை குடிக்க சொன்னேன், அதுக்காக இப்படி போட்டு அடிக்குதுமா. இந்த அத்தான நான் ஒண்ணு கேட்டேன், கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்றாரு. அது கொடுத்தாதான் நான் மருந்து சாப்பிடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, எதையோ திருடி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க நீங்க ஒண்ணு குழந்தைகிட்ட போய் விளையாண்டுகிட்டு கொடுத்துருங்க. என்னங்க நீங்களும் விவரம் தெரியாம அது என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்டா உனக்கு என்ன? என் பொண்ணு ஆசையா கேக்குறா. உங்க அப்பா மட்டும் சொத்தா பாயா போகுது, கொடுத்து சொல்ல. சும்மா குடு மாமா. குழந்தைய குடுன்னு சொல்லுது. கொடுங்க. நான் கொடுக்கறதா? கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துருவேன். என்னங்க பயம் கொடுத்துறீங்க? என் பொண்ணு அழறா, என் வயிறு எரியுதே. அவளுக்கு வேற எரியுதான். கொடுங்களேன். சரி கண்ண முடி, நான் கொடுக்கிறேன். கொடுத்து முடிகிற வரைக்கும் கடை தரக்கூடாது. சரி மூடுங்க. நீ 2 பேரும் கண்ண முடுங்க. நாங்களுமா? ஆமா 3 நாள் தான் கொடுப்பேன். ஒரே நேரத்துல எல்லாருமா? ஐயோ சீக்கிரமா முடிக்குங்கப்பா. இருங்க இருங்க. மூடடே. மூடிட்டேன் மூடிட்டேன். என்னது சத்தம் கேக்குது? இங்கே இங்கே அப்படி இங்கே. காணத்தர எங்க தனல்ல வா வா வா. டாக்டர் காசு இன்ஜெக்ஷன் போட. ஆமா இங்க வாங்க. என்ன என்ன கேட்டிருக்கா பாத்தீங்களா? உன் மகளாச்சு அதத்தான் கேப்பா. சரி சரி உள்ள வாங்க. உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? தரேன். என்னது? மறந்துடு. வெளியே என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குறான். எவ்வளவு சூடான செய்தி சுறுசுறுப்பான விஷயம். இந்த கோயம்புத்தூர்ல ஒன்ன போல ஒரு அழகான பொண்ணு, அவளுக்கு ஒரு புருஷன், அவன் குடிகாரன். அந்த குடிகாரனுக்கும் ஸ்நேகிதன். ஒரு நாள் அந்த ஸ்நேகிதன் என்ன பண்ணா, அந்த குடிகாரனை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தான். அந்த குடிகாரன் இல்ல, பொண்டாட்டி இருந்தா. அவட்ட போய் இந்த மாதிரி சௌக்கியமா புருஷன் எங்கன்னு கேட்டான். அவ்வளவுதான். இதை 4 பேர் பார்த்தான். அவ்வளவுதாம்மா. கசாம் புசான்னா. அதாவது இந்த ஸ்நேகிதனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி அப்படின்னு கதை கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். இது அந்த குடியாரனுக்கு தெரிஞ்சது. வந்தது ஆத்திரம். எடுத்தா கத்திய புடிச்சா பொண்டாட்டி கொண்டே கழுத்தை தூக்கினா தலைய தெருவா லோ லோ நனைஞ்சான். அப்படியே போனான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எப்படி கதை? கதை இல்லையா? கதை இல்ல. இந்த வீட்ல உண்மையா நடக்க போகுது. என்ன? ஆனா வெட்ட போறது என் கழுத்தை இல்ல, உன் கழுத்தை. என்ன சொல்ற? இன்னைக்கு என் புருஷன் வராயா. அப்படியா? இந்த ஆறுமுகம் பட்டாக்கத்தி. அம்மாயா மரியாதையா போயிடியா. நான் ஏன் போறேன்? உன் ஆறுமுகம் வரட்டும் இல்ல 6000 முகம் வரட்டும், நம்ம அசைச்சிக்க முடியும். ஐயோ அவன் சாராயம் குடிச்சிட்டு வருவான். கதை எங்க இருக்கு? யோ நீ குடிப்பியா? ஐயா குடிக்காதேன்னு புத்தி சொல்றதுக்காக கேட்டேன். கேட்க மாட்டாயா? அவன் கேட்கவே மாட்டான். சொல்றபடி சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. யோ உன் காலை பிடிச்சு கேட்கிறேயா, தயவு செஞ்சு போயிடியா. நான் கோடையில பயந்து ஓடுறதுக்கு நான் இங்கதான் இருப்பேன். ஆனா ஆண்டவனே நீதான் இந்த ஆளை காப்பாத்தணும். உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன். காப்பாத்து. பாப்பா நான் இங்கதான் படுத்து தூங்கும். யாரையா நீ? ஏன் வீட்டுல படுத்துட்டு? ஓஹோ நீதான் பட்டாக்கத்தி ஆறுமுகமா? சௌக்கியமா? சரி சரி, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆரையா காலி பண்ண சொல்ற? இந்த அண்ணன் தான் சாப்பாட்டையும் போட்டா இங்கேயே படுத்துட்டு இருந்தான். அவன் வந்து சொல்லட்டும், நான் போறேன். ஓஹோ, அண்ணா சாப்பாடு வேற போட்டாளா? கருவாட்டு குழம்பு போல ரொம்ப பிரமாதப்பட்டேன். இரு இரு, முதல்ல அவ தலைய சீவிட்டு அப்புறம் வந்து ஓன் தலைய சீவரேன். இரு வரேன். பெரிய சீப்பா எடுத்துட்டு வா. தலை சீவி ரொம்ப நாளாச்சு.
ஏய் அண்ணா வீங்க போகுதடி உன் கண்ணா. ஏய் ஐயோ அட பாவி, மறுபடியும் குடி குடி குடிச்சு வந்தியாயா? ஆமாடி, நான் குடின்னு குடிச்சுதான் வந்தேன். உன்னை அடி அடின்னு அடிக்கத்தான் போறேன். இந்தா வாங்கிக்க. ஏய் யாரு அவன்? திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்கானே யார் அவன்? சொல்ல மாட்டேன். ஐயோ அந்த ஆளை ஒண்ணு சொல்லாதயா, அந்த ஆளு தங்கமான ஆளியா? ஏய் புரிஞ்சு போச்சு. உனக்கு அந்த ஆளுக்கு என்னமா இருக்குது? நிச்சயம் இருக்குது. வாங்கிக்க. ஐயோ ஐயோ, ஏன் யார் இப்படி அடிக்கிற? சத்தம் போடாதே. ஐயோ ஐயோ, சத்தம் போட்டு பேசாதே. ஏன் யார் இப்படி போட்டு கொள்ற? கொன்னு புடுவேன். ஐயோ ஐயோ, ஏயா நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? எதுத்தா பேசுறே? இந்த வாங்கிக்க. ஏயா இப்படி உயிரை வாங்குற? உன்ன மாத்திரம் இல்லடி, உன்ன மாத்திரம் இல்லை. அங்க வெளியே படுத்திருக்கானே அவனை ஒரு கை பார்த்துட்டு வர்றேன். இரு வர்றேன். ஏய் உள்ளே வந்துட்டியா? இரு குடலை எடுத்துறேன். குடுத்தான் செய்யுமா, முளைச்சாத்தான் மீசை. நான் மீசை இல்லை. அப்பா செல்வராஜ் என் பேர் செல்வராஜ் இல்லையா? சுந்தரராஜ் உனக்கு ஏதாவது ராஜ் வேணுமா? உனக்கு நாகராஜ் அது என்னையா வேணும் உனக்கு? மது கடைக்கு மழி இந்த நிலைமையா? வழி படி இங்க வா. இந்தா இந்த படி. சுடுகாட்டுக்கு வழி. யுவராஜ் சுடுகாட்டுக்கு வழி. மதுக்கடைக்கு போறவன் சீக்கிரமா சுடுகாட்டுக்கு தான் போகணும். அதான் ஒரே வழிதான் போ. அது இதுல மறைவு வேற. பக்குவமா யோ, இப்பவே சுடுகாட்டுக்கு போக போது இருக்கு. ஐயோ கன்றாவி. பாருங்க, உங்க படத்துல நாங்க நடிக்கணும்னா எங்களுக்கு முதல்ல ஸ்டோரி தெரியணும். கேரக்டர் நல்லா இருந்தாதான் நாங்க ஆக்ட் பண்ணுவோம். நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோடைய கதாசிரியரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? இது உங்க சொந்த கதை தானா? கொஞ்சம் இப்படி வரீங்களா? 30 வருஷமா என் மூளையில தோண்டி நாளுக்கு நாள் மெருகேறி கதையாது. அற்புத படைப்பு, அமர காவியம். உங்க வயசு 29. தமயந்தி அண்ணன் கர்ப்பத்திலேயே கதை எழுதியிருக்கிறாரு. உட்கார்ந்து கேப்போமா? வாங்க வாங்க தமயந்தி உட்காருங்க. அதாவது உட்கார்ந்து சொல்லுங்களேன். ஐயோ இவருக்கு உட்கார்ந்த கதை வராதுங்க. டேய் சரி சரி நில்லு சொல்லு. நான் சொல்லக்கூடிய கதையிலே காதல் உண்டு, தமயந்தி வீரம் உண்டு, கண்ணீர் உண்டு, பாசம் உண்டு, மோசம் உண்டு. கதை உண்டாயா? உண்டு கொடுத்த சீமான்களையும் அண்டி பிழைக்கும் ஏழைகளையும் பின்னி எழுதப்பட்ட கண்ணியின் கதை. இதெல்லாம் என்னங்க? மியூசிக், இசை அமுதம். இதையும் நீங்களே போடுறீங்களா? ஆளினால் நான் தான். தமயந்தி நேரத்தை பத்தியா? மேல மேல இதோ தவமிருந்து கண்ட தங்க தமிழகம். அந்த தங்க தமிழகத்திலே ஒரு தன்மான அரசு, அந்த அரசுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியிலே ஒரு மகளிர் விடுதி, அந்த மகளிர் விடுதியிலே ஒரு மான் தளிர். அவள்தான் என்னுடைய கதாநாயகி. ஐயா கதை சொல்லியானாக்கா கண்ணத்திலே கைய வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, கதைன்னா உடனே காலேஜ் தானே? பார்த்து பார்த்து புளிச்சு போன ஐடியா. காட்டூர் கிராமத்துல களத்து மேட்ல அப்படி இப்படி போற ஒரு கிராமத்து பொண்ணா இருக்க கூடாது உங்க கதாநாயகி? அம்மா எனக்கு கூட இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு சலிச்சு போச்சுமா. கிராமத்து பொண்ணா ட்ரெஸ் பண்ண ஆசையா இருக்குமா? என்னங்க குழந்தை ஆசைப்படுது, கதையை மாத்த சொல்லுங்க. அம்மா நீங்க உட்காருங்கம்மா. யோ கதாசிரியரே, அம்மா சொல்ற மாதிரி கதையை மாத்தையா. கதை எழுதுறத விட காப்பி குடுக்கிற உத்தியோகம் நல்ல உத்தியோகம். அப்ப இத புடி. என்னங்க அந்த கூஜா நல்லா இல்ல? கும்பகோணத்திலே வாங்குனீங்க? எங்க வாங்கினா நாங்க எடுத்துக்கோங்க. எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்டமே தவிர நான் எங்களுக்குன்னு சொல்லல. எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்டோம். அம்மா பிரமாதமா கதையை ஓகே பண்ணிட்டாங்க. 100 நாளைக்கு பஞ்சம் இல்லாம ஓஹோன்னு ஓடும். அட்வான்ஸ் இதோ ரெடியா கொண்டு இருக்கேங்க. அப்ப நீங்க புறப்படுறீங்க. வரங்க. வணக்கம். வாங்க 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 வாங்க. செய்யுங்க ஆசிரியரே. தமயந்தி நீ நல்லா கதை பண்ற. 5001 சார் சார் வாங்க என்ன மரியாதை? என்ன சமாச்சாரம்? எங்க இருந்து வரீங்க? விலாவரியா சொல்றது. ஊர்கோடியில் இருக்க அந்த சேரியில இருந்து வர்றேன். எந்திரி எந்திரி எந்திரி. அட எந்திரியானா? சேரியில இருந்து வந்துட்டு சோபால வந்து உட்கார்ந்துக்கிட்டியா?
ஓஹோ, அதுவா சமாச்சாரம்? அம்மா, நான் உங்ககிட்ட யாத்திரையும் கேட்க வரல. உங்க பொண்ணு சுமதியை புக் பண்ண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சுமதியா புக் பண்ண வந்திருக்கிறேன்னு நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா அம்மா உங்களை எழுந்துருன்னு சொல்லி இருக்கவே மாட்டாங்க. இல்ல தமயந்தி? ஆமாங்க. என்னங்க நம்ம கம்பெனி எதுங்க? என்ன படம் எடுக்க போறீங்க? எப்பங்க பூஜை, எப்பங்க ஷூட்டிங், எப்பங்க எங்களுக்கு அட்வான்ஸ்? ஆஹா, நான் சினிமா படம் எடுக்க வரலைங்க. எங்க சேரி சீர்திருத்தம் பண்றதுக்கு நிதி சேர்க்கணும். அதுக்காக உங்க பொண்ணு சுமதியை வச்சு நாடகம் போடுறதுக்காக கேட்க வந்தேன். எந்திரியா, எந்திரி எந்திரி. ப்ரீ நாடகம் போட வந்திருக்கியா? பிரியம் ப்ரீ. ஆளை பார்த்தோன்னு நினைச்சேன். இந்தாம்மா, நீங்க சும்மா ஒண்ணும் நடிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தொகையோ அதை கொடுத்துடுறோம். அப்படியா? உட்காருங்க. உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க உட்காருங்களேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. கோயில கட்டுறேன், கோபுரத்தை கட்டுறேன், குளத்தை வெட்டுறேன், ஆளாளுக்கு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்க அந்த லிஸ்டோ? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் அது சொல்லுங்க. தமயந்தி, நம்ம நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறோம்? என்ன சீனு செட்டு, எனக்கு ஜூஸ், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு 5000 ரூபாய் ஆகும். குறைச்சல 5000. 5000 ரூபாய்? ஐயா, இது வரைக்கும் எழுந்து நீங்க சொன்னீங்க. இப்ப நானே எழுந்திருக்கிறேன். ஐயா, உட்காருங்க. இது கட்டுப்படி ஆகுங்க. 5000 ரூபாய் என் கையில இருந்தா இன்னும் சேவை சீர்திருத்தம் பண்ணிருப்பேன். பாத்தீங்களா? 1 ரூபாய் 2 ரூபாய் குறைச்சிக்கலாம். நமக்குள்ள என் பொண்ணு சுமதி இதுல நடிக்கிறதுக்கு நாடகத்துக்கு வந்திருக்குது. என்ன நாடகம் நடிக்க போகுது? ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிக்க போகுது. இப்ப ஓம் பிரசங்க தயாரியா கேட்டா நாடகத்தை முதல்ல ஆரம்பிங்க. என்ன இதோ இப்ப உடனே போய் பெல் அடிக்கிறேன். தமயந்தி, அடி பெல்ல. அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. ஏப்பா கதாநாயகா, கொஞ்சம் சரியா நில்லேப்பா. அவரால் எப்படிமா நிக்க முடியும்? அவர்தான் நில கொள்ளாம தவிக்கிறாரு. நீ பெல் அடிக்கிற வரைக்கும் அப்பிக்கிட்டே இருப்பிய. ரெடியா 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 ரெடியா? அவன் குடியா அப்படின்னு குடிச்சு நிக்கிறானே. அட பாவி, இன்னைக்காவது நீ ஒழுங்கா நடிக்கணும்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொன்னது ஒரு காலில் ஒழுங்கா குடிக்கணும்னு விழுந்துருச்சு போல் இருக்கு. நடிகன் தம்பி, இன்னைக்கு நாடகத்துக்கு என்ன வசூல் ஆகும்? குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு மேலே கிடைக்க போகுது. இது மாதிரி 10 நாடகம் போட்டா நம்ம சேரியில பள்ளிக்கூடம் கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம். நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னு கலாட்டா பண்றாங்க. ஏன் பயப்பட? சுமதி, என்ன இன்னைக்கு நாடகம் ஸ்பீடா இருக்கணும்னு ஸ்பிரிட் சாப்பிட்டேன். அட பாவி, ஸ்பிரிட்டியா குடிச்சிட்ட. நீ வேகமா வசனம் பேசினா என் பொண்ணு சிக்கனா எல்லாம் எரிஞ்சிடுமேடா. என்னங்க இப்படி கல்லு வந்து விழுதுங்களே? அடுத்த போல சேர் வந்து எங்களை என்னையா பண்ண சொல்ற? அரங்கத்துல ஆடுனா அந்தரங்கத்துல ஆடுறானையா? நடிக்கிறதுக்காக அட்வான்ஸா கொடுத்தோம். நடிச்சதுக்கு அப்புறம் குடிப்பான்னு பார்த்தோம். அவன் அட்வான்ஸாவே குடிச்சு வந்துட்டானே. அட்வான்ஸ் புல்லா, அது அட்வான்ஸ். கலைக்குறமா இது? இவன் கலைக்காரனாக்கா கலைச்சு மேக்கப்பே கலைஞ்சிருக்காயா? ஏயா குடியாரமா போய் நடிக்க சொல்றீங்க? தம்பி, குடிய பத்தி நீ பேசாத. உனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரியலன்னா பேசக்கூடாதா? இந்த நாட்டில் எவன் ஒருவன் குடிக்கவில்லையோ, ஐயோ, அவனுக்கு கலையே வராது. ஏ, குடிக்கலன்னா உனக்கு கலையே வராம இருக்கலாம். ஆனா போதை ஜாஸ்தி ஆச்சுன்னா கொலையே வரும். மூடு மூடு மூடு. நான் அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏதா கடை? நான் உன் வாயை சொல்றேன். ஏய், நீ ஏன் வாயை மூடலாம்? மக்கள் சத்தம் போடுறாங்களே, அவங்க வாய் யார் மூடுறது? யோ, நாடகம் என்ன ஆச்சு? ரோமியோ ஜூலியட் நாடகம் விளம்பரம் பண்ணிருக்கோம். தேவதாசன் நடத்துறதே. சொன்னபடி நடக்கிறேன்னா ஜனங்க சும்மா விட மாட்டாங்களே. முச்சந்திய நிக்க வச்சு ஊதி ஊதிச்சுடுவாங்க தெரியுமா? ஐயோ, கல்லு விடு. போச்சு போச்சு, உங்களால எனக்கும் கேட்ட போய். யோ கண்டாய், யோ சீக்கிரம் போய் தெரியுங்கய்யா, நான் போய் சமாளப்படுறேன். தம்பி, என்ன தம்பி? ஹீரோ இருக்கானே ராஜபாத்து. ஆமா, அவன் குடிச்சு மயங்கி கிடக்கான். ஐயா, ஐயோ தம்பி, நாடகம் நின்னு போச்சுன்னா வசூல் பண்ணி பணத்தையெல்லாம் மோசம் பண்ணிவிட்டோம்னு குடிசையை குறைச்சு விடுவாங்களே தம்பி. தம்பி, ஏதாவது நீ நான் என்ன பண்றது? அவன் தன்னை கெடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஊரால் குடியெல்லாம் கெடுக்கிறான். ஐயா, நான் என்ன பண்றது? நீ போய் எப்பயாவது அவனை தெரிய வை. எனக்கு இது திரும்பி கல்லுக்கெல்லாம் விழுகுது. திருப்பி திருப்பி என்னையே கேக்குறீடி, நான் என்னடி பண்ண முடியும்? அம்மா, ஒரு ஐடியா. எல்லாரும் ஓடிக்கலான்றியா? வாங்கப்பா, நீங்க வேற. ஏமா, இந்த மாணிக்கம் தான் நல்லா பாடுவாரு. அவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணா என்னங்க? அந்த மாணிக்கம் பாக்குறதுக்கு ஜம்முன்னு ஹீரோ மாதிரி இருக்கான். என்ன சொன்ன? ஒரே முத்த முத்திடுவோம் உன்னை. ஐயோ, நீங்க ஒண்ணு ஆக்ட் பண்றதுக்குங்க. அதானே பார்த்தேன், எனக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு. ஆமா, உங்களுக்கு இப்படித்தான் அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும். சார், சார், ஹீரோ எங்க? அவன் ஹீரோ இல்ல, ஜீரோ. வாங்க தம்பி. ஐயோ, எப்படி பத்திருக்கிறான் பாத்தீங்களா? 2 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திரிக்க 2 நாள் ஆகும்.
நம்ம நாடகம் ஒழுங்கா நடத்தலைன்னா அவங்க அடிக்கிற அடியில நம்ம எழுந்திக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். மணிக்கம் ஒண்ணு பண்ணுங்களேன். என்ன செஞ்சிருக்கு, நீங்களே ஆக்ட் பண்ணிடுங்களேன். நம்மளால முடியாதுமா. தம்பி 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 தம்பி, நீதான் பாக்குறதுக்கு அழகா ராஜா மாதிரி இருக்கு, நீயே ஆக்ட் பண்ணிடு. ராஜா என்ன இது? மகாராஜா மாதிரியா இருக்கிறாங்க. ராஜா என்ன கோவம் வருமா வராதா? நீங்க சும்மா மேடைக்கு வந்து நின்னா போதும். அப்படியே நிக்கிறது வேணும். மணிக்கம் ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன். என்ன முடியாதுமா? நீ நேரம் பார்த்து தகராறு பண்ணுவியா? நியாயத்தை பார்த்து நான் தகராறு பண்றியா? தம்பி தம்பி இத பாரு, முடியாதுலாம் சொல்லக்கூடாது, நீ இதான் ஆக்ட் பண்ணணும். நான் தான் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறேன். மணிக்கம் மணிக்கம் ப்ளீஸ் மணிக்கம் சரின்னு சொல்லுங்களேன். சொல்ற கேளுமா. தம்பி 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 தொட்டு தொட்டு அவரை கேட்டுக்கினா அவர் சரின்றாரு. நிச்சயமா சொல்ல என்னால முடியாது. ஐயோ மணிக்கம் யோசிக்காதீங்களே, வேஷம் போடுங்களேன். இத பாரு தம்பி 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 சரின்னு சொல்லுப்பா. மௌனம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. தமயந்தி அடி பெல்ல. நான் தான் அடி போடுறேன். அடி போடி, நான் தான் முன்னாடி வந்தேன். நான் தான் முன்னாடி வந்தேன். சரியான அடி உன் கதை. என்னம்மா கதை? தொடர் கதையா சிறுகதையா? நல்ல வேலை செஞ்சீங்க சார். சார் தட்டி கேட்க ஆள் இல்லாம தலகால் புரியாம பேசிக்கிட்டு இருந்தான். அவனை தட்டி கேட்ட ஆள் நீங்க தான் சார். ஆமா, நீங்க யாரு? நான் தான் சார். அப்ப சரி. மை நேம் இஸ் வேலன். ஐ அம் a பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஓஹோ. என்னடா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டருக்கு இந்த சேரியில என்ன வேலை அப்படின்னு யூ ஆர் திங்கிங். ஐ நோ வெரி வெல் சார். இந்த அரசாங்கத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இந்த சேரி மக்கள் கையில இருக்கு சார். அது சரி. ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தான் யாரையுமே நான் காணோம். நம்ப மாட்டேன். நீங்க மட்டும் மாத்திருவீங்க சார். வரேன் சார். யார் நீங்க? வணக்கம் வணக்கம். என்ன விசேஷம்? நம்ம சுமதிமா நாடகம்னா முத டிக்கெட் நாங்க தான் எடுப்போம். அப்படியா? ஏன்னா 2வது ஷோவை பத்தி எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாதுங்க. என்ன சொன்ன? அதாவது 2வது ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லு, எனக்கு டைம் இல்ல. பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ் பேப்பர். நம்ம தெரு ஜனங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட சுத்தமா இருங்கோன்னு எவ்வளவு சத்தமா சொன்னாலும் மொத்தமா கேக்குறதே இல்லைங்க. ரொம்ப குப்பை போடுறாங்க. அதையெல்லாம் நீங்க வந்து என்ன வந்து பொறுக்க சொல்றியா? இல்லீங்க, பெருக்க சொல்றேன். என்ன சொன்ன? நான் வந்து பெருக்கணுமா? சும்மா போட்டோவுக்காகத்தாங்க. நீங்க மட்டும் அந்த தொடப்பத்தை எடுத்து அப்படி பெருக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்க ஜனங்களுக்கு வெக்க வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க தெருவெல்லாம் சுத்தமாயிடும். ஓ, சமூக தொண்டா? எனக்கு எப்பவுமே அதுல ஒரு லைக்கிங் உண்டு. ஆமா, எந்த இடத்த சொன்னீங்க? அண்ணா நகரா? அண்ணா நகரா? அதுக்கு என்னங்க, அது எப்பவுமே சுத்தமா தான் இருக்கு. மவுண்ட் ரோடா? இல்லீங்க, எங்க சேரி. சரியா? நீ இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? அம்மா மறுக்காதீங்க, நீங்க கூட்டுறதுக்காகவே வெள்ளிப்புடி போட்ட விளக்குமாறு தயார் பண்ணி வச்சிருக்கோம். போட்டோக்காரங்க எல்லாரும் வராங்க. அப்ப சேரிய கூட்டிடலாம். தமயந்தி, கதவு திறந்திருக்குதுன்னு சொல்லி கண்ட பசங்க உள்ள நுழைஞ்சு டேட் கேட்டா நீ கண்டபடி கொடுக்க வேண்டியதா? இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கிறதாவே நினைப்பில்ல? இத பாருங்க, வெள்ளி புடி போட்ட விளக்குமாறு கொடுக்கறேங்கறான். யாருக்கு? நம்ம பொண்ணுக்கு. என்கிட்ட கூட காட்டாம பணத்தை உள்ள வச்சு பூட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தா அந்த ரத்தனம்? வழக்கம் போல 1000ங்கள் 10. மொத்தம் அவனை தெருவுல கிடந்த குடிகார பையன் அவனை தூக்கி எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியாக்கி இருக்கோம். இன்னும் கொடுத்தா என்ன? அது உங்களுக்கு தெரியுதே, உனக்கு தெரியுது, அவருக்கு தெரியலையே. ஏன்பா, நம்ம கிட்டதான் இவ்வளவு பணம் இருக்கே, இன்னும் பணம் நீ ஏன்பா அலையறீங்க? எவ்வளவு பணம் இருந்தா என்னமா? அவ்வளவுக்கும் கணக்கு காட்ட முடியுமா? சொத்து வாங்க முடியுமா? ஏதுடா பணம், எடுடா கணக்க, புடிடா விலங்குன்னு ஆபீசருக்கு வருவாங்களே. ஆபீசருங்க இருக்கட்டும்பா, இந்த காலத்துல ஜனங்களே வந்துருவாங்க. வரலாம், ஜனங்க வரலாம். காரணம் என்ன? எல்லாம் கருப்பு பணம். அத வெள்ளையா மாத்தணும். அதாவது வேற வகையில சம்பாதிச்சதா கணக்கு காட்டணும். அதுக்காக தான் உன்னையும் ஆட வைக்கிறோம். அது மட்டும் இல்லம்மா, ஜனங்க கண்ட்ல மண்ணை தூவறதுக்காக புது யோசனை. சுமதி, அப்பா உன்னையே நடிக்க வச்சு நான் சொந்தமா ஒரு படம் தயாரிக்க போறேன். ஏன் சொந்தமா படம் எடுத்தா ஒருவேளை நஷ்டம் வரும், ஒருவேளை நான் நஷ்டம் தான் வரும். அப்ப லாபம் வந்ததா சொல்லி இதுக்குள்ள இருக்கிற அத்தனை கருப்பு பணத்தையும் கணக்குல இழுப்பேன். என்ன மூளை, என்ன மூளை! உடனே போய் ஒரு முழு பக்க விளம்பரம் உனக்கு கொடுத்துட்டு வாங்க. என்ன தலைப்பு வைக்கிறது? சுட்டால் சுமதி. எதம்மா? எதையோ தோசைய சுட்டால் சுமதி தயாராகிறது. கதை வசனம் டைரக்ஷன் உரையாடல் நானே. அம்மா, என்னடா கண்ணு, பணம் நினைறீங்க, கடைசியில ஒரு நாள் சட்டையை பிச்சுட்டு ரோடெல்லாம் அலைய போறீங்க. உனக்கு முதல்ல தெரியுமா? வணக்கம். வாங்க வாங்க. யார் நீங்க?
நான் தான் சினிமா சிங்காரி அப்படின்னு ஒரு பத்திரிகைங்க, அதுக்கு நான் தான் ஆசிரியர். இங்க சுமதி அம்மாவை பேட்டி காண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. இருக்கட்டுங்க. இத பாருங்க, நாங்க இந்த மாதிரி பத்திரிகைக்கெல்லாம் பேட்டி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நாங்க ஒரு மோட்டர் சொன்னோம்னா அத மாத்தி இன்னொரு மோட்டரா போட்டுறாங்க. மோட்டரா? அதாங்க மேட்டர், செய்தின்னு அர்த்தம். அதான். அதனால எங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் ஆயிடுது. நீங்க ஒழுங்கா எழுதுவீங்களா? நான் ரொம்ப பிரமாதமா எழுதுவேங்க. இத பாரியா, யார் பெத்த பொண்ணோ அந்த பொண்ணுடைய போட்டோ இந்த பத்திரிகையில இவ்வளவு அகலமா வந்திருக்குது. நான் பெத்த பொண்ணு அதுவும் போட்டோ உன் பத்திரிகையில அகலமா வருமா? இது என்னங்க அகலம்? இதை விட அகலமா போடுறேங்க. ஆமா, உங்க பத்திரிகை எவ்வளவு ஓடுது? 10,000 ஓடுது. எங்க ஓடுதுங்க? எங்கெங்க வாங்குறாங்களோ அங்கங்க ஓடுதுங்க. ஏங்க, நீங்க என்ன பேட்டி காண வந்திருக்கீங்களா இல்ல நான் உங்களை பேட்டி காண வந்திருக்கேனா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். குட் மார்னிங். பாடா கண்ணு. உட்கார்றா கண்ணு. ஜூஸ் குடிச்சியா? குடிச்சேன். குளுக்கோஸ் போட்டு கலந்து தானே குடிச்சேன். ஆமா. இத பாருங்க, குழந்தை குதிரை சவாரிக்கு போகணும். நீங்க உங்க பேட்டி குவிக்கா முடிச்சுக்குங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்குள்ள எப்படிங்க குவிக்கு? உங்களுடைய சொந்த பேரே சுமதி தானா? இல்ல இல்ல, எங்க அப்பா சோடா கடையில இருந்தப்ப எனக்கு சுப்பாயின்னு தான் பேர் வச்சிருந்தேன். சுப்பாய் சோடா இல்லம்மா, சிப்பாய் சோடா. உலக மகா யுத்தத்துல செத்து போன சிப்பாயினுடைய ஞாபகார்த்தமா நாங்க தயாரிச்ச சோடாவுக்கு சிப்பாய் சோடான்னு பேர் வச்சோம். அந்த கோலி எப்படி சுண்டி விட்டா போதுங்க, டிஷிங்னு சவுண்ட். இத பாருங்க, என் குழந்தை பேரு சுமதி தான். நீங்க இனிமே மேற்கொண்டு ஏதாவது கேக்குற அந்த கேளுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு கலைத்துறையில ஈடுபடணும்னு ஏன் ஆசை வந்தது? அதுங்களா பொறப்புலயே ஏற்பட்ட ஒரு சிறப்புங்க. சின்ன வயசுல வாத்தியாரு ஆனா ஆவன்னான்னு சொல்லி கொடுத்தா இது தானா தையன்னான்னு. எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புழகட பக்கம் போய் சகதிய தாளத்தோட மிரிக்கும். ஆஹா, இது நாட்டியத்துக்குன்னே பிறந்ததுன்னு சொல்லி அதுலயே தூக்கி போட்டுட்டோம். அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு இந்த ராஜமானியம் வர நின்னு போச்சுங்களா? ராஜமானியமா? ஏங்க, உங்களுக்கு ஏதுங்க ராஜமானியம்? என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? நான் தஞ்சாவூர் கிங்கு வம்சம் இல்ல. அம்மா, என்னம்மா சொல்ற? சும்மா இரு. ராப்பட்னி கிடந்தவன்லாம் சினிமாவுக்கு வந்தோம்னா ராயல் ஃபேமிலின்னு சொல்றான். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பெருமையை நாமளே சொல்லிக்கலாமா அப்படின்னு குழந்தை என்ன கண்டிக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கட்டிக்கிட்டா அதனால பரவாயில்ல. ஏங்க, இந்த ஹாலிவுட் நடிகர்கள்ல உங்களுக்கு யார பிடிக்கும்? மொத்தத்துல எல்லாரையும் கும்பலா பிடிக்கும்னு எழுதிக்குங்களேங்க. ஆமாங்க, ஒருத்தர் பேரை சொல்லி இன்னொருத்தர் பேரை சொல்லலன்னா நாளைக்கு அங்க இங்க பாக்கும்போது அனாவசியமா என்கிட்ட வருத்தப்பட்டுக்குவாங்க. எதுக்குங்க பொல்லாப்பு? ஐயே, அது சரி. ஏங்க, இந்த வியட்நாம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதத்தான் நாடகமா போட்டு சினிமாவா எடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சுங்களே. இனிமே அத பத்தி என்ன பேச்சு? ஐயோ, ஏங்க, நாம் வியட்நாம் நாட்டை பத்தி கேக்குறேங்க, வீட்டை பத்தி கேட்கலைங்க. இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி எல்லாம் மேதைங்க கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா தாங்க இருக்கும். ஏங்க, ஐநா இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஐநாவா? ஐநாவா நைனாவா? ஐயோ அப்பா, ஐநானா ஐக்கிய நாட்டு சபை. கேட்டுக்குங்க. ஓஹோ, அந்த சபாவா? அந்த சபாவில இருந்து எத்தனையோ தபா இந்த வீட்டுக்கு வராங்க. எதுன்னு நமக்கு புரியுதுங்க. போன வாரம் கூட நம்ம குழந்தை நாடகம் பண்ணணும், அந்த ஐநா சபாக்காரங்க பல கீழா நின்னாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மദ്രാസ് ஜிடியிலே ஐநா சபா தாங்க நல்ல சபா. நான் தெரியாம கேட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. லாஸ்ட் மேட்டர், உங்களுடைய கல்யாணம் எப்போ? அத பத்தி தாங்க யோசனை பண்றேன். என்னது யோசனை பண்றியா? மறுபடியுமா? என்னங்க நீங்க நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி? சோப்பா, எனக்கு குப்புன்னு வேத்து போச்சுங்க. எழுதிங்க அதையும். அது சம்பந்தமா ஒரு திடீர் அறிவிப்பு வரப்போகுது பாருங்க. திடீர் அறிவிப்பா? திருப்பதியில இருந்தா பழனியில இருந்தா? இல்ல என் இதயத்திலிருந்து. அதாவது கலை சேவைக்காக காலமெல்லாம் கன்னியாவே இருக்க போறேன் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்க போகுது இல்லம்மா? ஆமா நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எங்களுடைய சினிமா சிங்காரி வாசகர்களுக்காக நீங்க கடைசியா சொல்ற செய்தி என்ன? இதுக்காவது நான் பதில் சொல்றேமா? சொல்லு. இப்படிப்பட்ட பதில்களை படிக்கிற இந்த துன்பத்துக்காக உங்க வாசகர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள்.